பெல்விக் ஸ்கேன் இது வந்து ரொம்ப முக்கியமா? இது வந்து நமக்கு டே 2 ஆஃப் மை பீரியடில் எனக்கு இருக்கிறேனே, when I have my period is it really necessary to have a pelvic scan அப்படின்றது நிறைய பேர் கேட்பாங்க. இது எதுக்காக இந்த பெல்விக் ஸ்கேன் பண்ணுறோம்? நம்ம 2-3 விஷயத்துக்காக இது பண்ணுறோம். பெல்விக் ஸ்கேன் இஸ் a vaginal scan. நம்ம வந்துட்டு ஒரு ஸ்மால் ப்ரோபை வெஜைனால விட போகிறோம். ஐ நோ இட் கேன் கிவ் யூ டிஸ்கம்ஃபர்ட், பட் வில் பி வெரி ஜென்டில். இதில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்? டே 2 அன்னைக்கு பார்க்குறது நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்? கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கிற லேயர் பேர் எண்டோமெட்ரியம். இது ஒவ்வொரு மந்த்தும் திக்காகும். திரும்ப பீரியட்ஸ் போது வெடிச்சு ஸ்ட்ரெட் அவுட் ஆகி தின்னாகும். இப்போ இந்த எண்டோமெட்ரியம் திக்காக இருக்கா இல்லை தின்னாக இருக்குதா அப்படின்றது தெரியணும் நமக்கு. டே 2 அன்னைக்கு நம்ம ஸ்கேன் எடுக்கும்போது எண்டோமெட்ரியம் தின்னாக இருக்கணும். அதாவது லெஸ் தேன் 5 மில்லிமீட்டர் இருக்கும்போது நமக்கு கரெக்டான லென்த்தில் இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு சில பேருக்கு இந்த எண்டோமெட்ரியம் 5 மில்லிமீட்டருக்கு மேலே இருக்கும். அதாவது 10 மில்லிமீட்டர் 12 மில்லிமீட்டர் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா இது பழைய எண்டோமெட்ரியம் உள்ளார இருக்குது. பழைய எண்டோமெட்ரியம்னா பழைய கசிவு. ஸோ பழைய கசிவு இருக்கும்போது புதுசாக வர கருவை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான தன்மை இருக்காது. ஸோ இதுக்காக தான் நம்ம டே 2 அன்னைக்கு ஸ்கேன் எடுக்கிறோம். ப்ளஸ் அந்த ஹார்மோன்ஸ் கம்ப்ளீட்டாக ஷெட் அவுட் ஆகணும் உங்களுக்கு. அந்த ஷெட் அவுட் ஆகாத போது நமக்கு எந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரெக்னென்சி கொடுக்கும் அப்படின்றது தெரியாது. ஸோ இந்த எண்டோமெட்ரியம் பார்க்கறதுக்காகவும் ப்ளஸ் ப்ரீவியஸ் சைக்கிளில் நமக்கு வெடிக்காத ஃபாலிக்கல் ஏதாவது இருந்ததுன்னா அது சிஸ்டாக மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. கட்டியாக மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சிஸ்டை நம்ம டே 2 அன்னைக்கு பார்த்தா தான் உண்டு. ஒருவேளை நம்ம டே 2 அன்னைக்கு மிஸ் பண்ணிட்டு டே 9 அன்னைக்கு டைரெக்டாக பார்க்கும்போது என்ன ஆகலாம்? அது சிஸ்டா இல்லை ஃபாலிக்கலா அப்படின்றது வித்தியாசம் தெரியாது. ஸோ ஒரு வாட்டி ஒரு டாக்டர் ஸ்கேன் பார்க்கும்போது டே 9 அன்னைக்கு டைரெக்டாக டே 2 அன்னைக்கு பார்க்காம டே 9 அன்னைக்கு பார்க்கும்போது அது ஃபாலிக்கல்னு நினைப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது சிஸ்டாக இருக்கும். ஸோ என்ன ஆகும்? அந்த சிஸ்ட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஃபாலிக்கல் தான் வளருதுன்னு நம்ம நினச்சிப்போம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ப்ரெக்னென்சி நடக்காது. ஸோ ஆல்வேஸ் கோ ஹெட் வித் டே 2 ஸ்கேன். அது இல்லாமல் நம்ம ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தப்பு. ஸ்ட்ராங் விமென் கோ ஹெட் வித் ஸ்ட்ராங் செக்அப்ஸ். Thank you.